வணக்கம். ஜூன் 5ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று ஜூன் 4ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. 23,416 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,000 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருந்திருக்கிறாங்க. 18,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க 4,400 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 16,800 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 12,500 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்க நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 4,400 கோடி ரூபாய்க்கு. இந்தியாவுடைய Q4 மற்றும் முழு நிதியாண்டு 2026 ஜிடிபி டேட்டா இன்னைக்கு வெளியாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. சிஎன்பிசி TV18 என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க என்ன ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, Q4க்கு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி 7.3%. நிதியாண்டு 2025 Q4 வளர்ச்சி 7% இருந்தது. முழு நிதியாண்டு 2026க்கு சிஎன்பிசி TV18 எதிர்பார்ப்பது 7.5%. RBI முன்ன கணித்திருந்தது 7.6%. லார்சன் அண்ட் டியூப்ரோ குறித்து தினத்தந்தியிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். லார்சன் அண்ட் டியூப்ரோ தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. 3 ப்ராஜெக்ட்ஸ் 18,600 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க லார்சன் அண்ட் டியூப்ரோ தமிழகத்தில். இது வழியாக 8,000க்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க தினத்தந்தி செய்தியில். 3 ப்ராஜெக்ட்ஸ், ஒன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில், மற்றொன்று கோயம்புத்தூர், மற்றொன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் அவங்க துவங்க இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 18,600 கோடி ரூபாய் லார்சன் அண்ட் டியூப்ரோ தமிழகத்தில் முதலீடு செய்கிறாங்க. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் குறித்து நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் 5% விழுந்தது. மோசடி நடந்திருக்கின்ற குற்றச்சாட்டு செபி விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. 15.5 லட்சம் கோடி ரூபாய் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் தவறாக காட்டியிருக்கிறாங்க. மிஸ் ரெப்ரசன்டேஷனாக இருக்குது. ஃபண்ட் டைவர்ஷனும் நடந்திருக்கலாம்ன்ற குற்றச்சாட்டுக்கு செபி விசாரணை நடத்தி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பது வந்து கம்பெனியுடைய தலைவர் ராஜேஷ் மேத்தா கம்பெனியுடைய ஸ்டாக்ஸில் டீல் பண்ணக்கூடாது, இப்போதைக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. இப்போ ராஜேஷ் மேத்தா கம்பெனியுடைய சேர்மன் NDTV ப்ராஃபிட்டுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, செபிக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு, ரெவென்யூ ப்ராஃபிட் இடையே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு, அதனால தான் அதை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. செபி கிட்ட 400 GB மதிப்பிற்கான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணியிருக்கிறோம், இது தெளிவுபடுத்துவதற்காகன்னு ராஜேஷ் மேத்தா NDTV ப்ராஃபிட்டுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ரெவென்யூல எந்த தவறும் இல்லை அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. கம்பெனி தரப்புலேருந்தும் ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிடப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, செபியுடைய இந்த ஆர்டர் வந்து இடைக்கால ஆர்டர் மட்டும்தான், இறுதி ஆர்டர் கிடையாது. அதே போல் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு, ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருந்திருக்கு, அதையும் அந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்கிறாங்க. ரெவென்யூ எல்லாம் சரியாகத்தான் இருக்கு. செபிக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கம்பெனி இப்போ அனுப்பி வைத்திருப்பதாக விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ். பிசிக்ஸ் வாலா நேற்று கலக்கி இருக்கிறாங்க. இன்ட்ராடேல 18% அதிகரித்தது, க்ளோசிங் பேசிஸில் 16% அதிகரித்தது. 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு நெகட்டிவ் செய்தி பார்த்துருந்தோம். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி வந்து இந்த கம்பெனி மீது 5 லட்சம் ரூபாய் அபராதம் வச்சிருந்தாங்க, சில அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸில் ஈடுபடுறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் நேற்று அதெல்லாமே அவங்க பொருட்படுத்தல. ஸ்டாக் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது பாசிட்டிவான செய்தி இருந்திருக்கான்றது தெரியலைங்க. ஆனால் கம்பெனி தரப்பு வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்துருக்காங்க. அவங்களுடைய லெண்டிங் பாலிசியில் மாற்றம் கொண்டு வராங்க. அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க லெண்டிங் பாலிசி வைத்திருந்திருக்காங்க, அதில் மாற்றம் கொண்டு வராங்க. அவங்களே ஒரு இன்டர்னல் ஒரு கம்பெனி வைத்திருந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க இந்த ஃபினான்ஸ்க்காக. ஆனால் அது இல்லாமல் இப்போ ஒரு புது பாலிசி அவங்க கொண்டு வராங்க. அதாவது தேர்ட் பார்ட்டி NBFCஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அவங்களுடைய பசங்களுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் எய்டு தேவைப்படுதோ அது இந்த NBFCs, தேர்ட் பார்ட்டி NBFCs வழியாக செய்ய போவதாக சொல்லியிருக்கிறாங்க. முன்னே அவங்களோட கம்பெனி வழியாகவே அது செய்வதாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த பாலிசி மாற்றம் செய்கிறாங்க பிசிக்ஸ் வாலா. ஸோ அவங்களுடைய கிரெடிட் சம்பந்தமான ரிஸ்க் குறையும்னு அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸ்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பாசிட்டிவாக பார்க்கப்பட்டுதான்றது தெரியலைங்க. நேற்று இன்ட்ராடேல 18% அதிகரித்தது பிசிக்ஸ் வாலா. MSTC நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 19% அதிகரித்தது. இந்த MSTC நிறுவனத்தில் அரசு 65% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. மெட்டல் ஸ்கிராப் ட்ரேட் கார்பரேஷன்றது இந்த நிறுவனத்துடைய பேர். இப்போ NDTV ப்ராஃபிட்டில் என்ன காரணம் கொடுத்துருக்காங்கன்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. மத்திய அரசு 5,000 கோடி ரூபாய்க்கான திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. டெல்லியில் பழைய வாகனங்களை வந்து மாற்றுவதற்கு, குறிப்பாக ட்ரக்ஸ், பஸ்ஸஸ் எல்லாமே புதுசாக மாற்றணும் அப்படின்றதற்காக 5,000 கோடி ரூபாய்க்கான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தின் வழியாக எந்தெந்த ஸ்டாக் பயன்பெறும் நம்ம முன்னே பார்த்துருந்தோம். அந்த பட்டியல் இப்போ MSTCயும் சேர்த்துருக்கிறாங்க NDTV ப்ராஃபிட்டில். MSTC வந்து இந்த ஸ்கிராப் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனம். ஸோ அவங்களும் பயன்பெறுவாங்கன்னு NDTV ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று 19% அதிகரித்தது.
அதே போல் MMTC இவங்களும் வந்து இந்த ஸ்கிராப் பிஸ்னஸில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் நேற்று இன்ட்ராடேல 9% அதிகரித்தது, க்ளோசிங் பேசிஸில் 5% அதிகரித்தது. அவங்களும் இந்த திட்டத்தின் வழியாக பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. TCS நேற்று மறுபடியும் வீழ்ச்சியை பார்த்துருந்ததுங்க. இன்ட்ராடேல 1% விழுந்தது, க்ளோசிங் பேசிஸில் ஃப்ளாட்டாக இருந்ததுங்க. முந்த நாள் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சி பார்த்தது TCS. 6 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சிங்கிள் டே வீழ்ச்சி வந்து இருந்தது. ஆனால் நேற்றும் நெகட்டிவில் தான் இருந்தது, 1% நெகட்டிவில் இருந்தது. ஆனால் க்ளோசிங்கில் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருந்தது. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸும் நேற்று இன்ட்ராடேல 1.4% விழுந்தது, க்ளோசிங் பேசிஸில் 0.3% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்திருக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ். CMR Green Technologies IPO குறித்தான தகவல் நேற்று 2வது நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 9.7 மடங்கு ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 7 மடங்கு. கிரே மார்க்கெட்டில் பிரீமியம் ₹66 கூடுதலாக இருக்குது. அது IPO விலையுடன் ஒப்பிடும்போது 34% அதிகமாக இருக்குது. மத்திய அரசு சில ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு சலுகைகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்ஸ் குறைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது டாக்ஸ் முழுமையாக நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது, இந்தியன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் முதலீடு செய்யும்போது அவங்களுக்கு வரி குறைக்கவோ அல்லது விலக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 20% TDSும் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் 12.5% விதிக்கப்படுது. ஸோ இதில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. டிக்சன் டெக்னாலஜிஸ் நேற்று இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க டேட்டா சென்டர் ஹார்ட்வேர் செக்மெண்ட்டில் அவங்க நுழையிறாங்க. இதற்காக தாய்வான் நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் சென்னையில் உற்பத்தி ஆலையை அமைக்கிறாங்க. அடுத்த 8லிருந்து 10 மாதத்திற்குள்ளார இந்த ஆலையை அமைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். மற்றொன்று விவோவுடனான பார்ட்னர்ஷிப்புங்க. அவங்க வந்து அப்ரூவல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அப்ரூவல்ஸ் விரைவில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க டிக்சன் டெக்னாலஜிஸுடைய மேனேஜ்மெண்ட். தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஜென் டெக்னாலஜிஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க, 9% அதிகரித்தது. அதே போல் ideaForge அப்பர் சர்க்யூட்டை எட்டியது. நேற்று மணி கண்ட்ரோல் என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அவங்க 20,000 கோடி ரூபாய்க்கான ட்ரோன்ஸை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. உள்ளூரில் உற்பத்தி செய்யப்பட்ட ட்ரோன்ஸை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். ஜென் டெக்னாலஜிஸ் மற்றும் ideaForge இதனால நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு நிறுவனம் இருக்குங்க ட்ரோன் சம்மந்தமாக, ட்ரோனாச்சாரியா ஏரியல் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்க ட்ரோன் உற்பத்தியில் இருக்காங்களான்றது தெரியல, ஆனால் ட்ரோன் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க, அதே மாதிரி மெயின்டெனன்ஸ்லையும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களும் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதே காரணமாக இருந்திருக்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் இன்னைக்கு முடிவுக்கு வருதுங்க. ஜூன் 5 இன்னைக்கு ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லையா அப்படின்றது இன்னைக்கு RBI கவர்னர் வெளியிடுவார். நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க, பெரும்பாலான வல்லுநர்கள் எதிர்பார்ப்பது இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே விட்டுருவாங்கன்னு. 5.25% இருக்கிற ரெப்போ ரேட் அது தொடரும் தான் எதிர்பார்ப்புன்னு வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. Hyundai இந்தியா குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய முதல் மாஸ் மார்க்கெட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை இந்த ஆண்டு அவங்க லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னையிலேருந்து 2 புது மாடல்ஸ் அவங்க அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க, சென்னை உற்பத்தி ஆலையிலேருந்து. அதில் ஒன்று வந்து மாஸ் மார்க்கெட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க NDTV ப்ராஃபிட்டில். என்ன இந்த மாஸ் மார்க்கெட் ஈவின்றது தெரியலைங்க. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நிறைய பேரால் வாங்க முடிகிறது, அதாவது அஃபோர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ விலை குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாஸ் மார்க்கெட் ஈவியும் வேறொரு மாடலையும் அவங்க லான்ச் பண்ண இருக்கிறாங்க. மற்றொரு தகவல் NDTVயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழக அரசுடன் இவங்க ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க. Hyundai மோட்டார் இந்தியா தமிழக இளைஞர்களுக்கு வந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்க இருக்கிறாங்க போல தெரியுதுங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ உலக அளவில் அவங்களால எம்ப்ளாய் பண்ண முடிகிற மாதிரி இருக்குன்றதுக்காக ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது டிசம்பர் 2027 வருவதாக சொல்லியிருக்கிறாங்க NDTV ப்ராஃபிட்டில். TVS சப்ளை செயின் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்மெண்ட்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர். இட்டாலி நிறுவனமான ALA குரூப்புடன் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர். இதில் 51% வந்து TVS சப்ளை செயின் கைவசமும் 49% ALA குரூப் கைவசமும் இருக்கும். 2031 இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வழியாக 2,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்புன்னு TVS சப்ளை செயின் தெரிவிச்சிருக்கிறாங்க. மாருதி சுசுகி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க புது வேகனாரை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் பவர்டு வேகனார். ஃப்ளெக்ஸ் ஃபியூல்ன்ற வார்த்தை நம்ம முன்னே பார்த்துருந்துருக்கோங்க. ஹீரோ மோட்டோகார்ப் அவங்களுடைய ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வாகனங்களை அறிமுகம் செய்திருந்தாங்க. அப்போவே நம்ம பார்த்தோம்னா ஃப்ளெக்ஸ் ஃபியூல்னா என்ன அப்படின்றது. E100 பெட்ரோலில் இயங்கக்கூடிய வாகனம் இது. E100ன்னு சொல்லும்போது இத்தனால் அதிகமாக இருக்குது. ஸோ இத்தனால் 93%, அப்புறம் பெட்ரோல் வந்து 5% நினைக்கிறாங்க. அப்புறம் மீதம் வந்து கோசால்வென்ஸ். ஸோ பெட்ரோல் ரொம்ப குறைவாக பயன்படுத்தக்கூடியது, எத்தனால் அதிகமாக. ஸோ அதிலே இயங்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். E100 இயங்கக்கூடிய வாகனம் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வேகனார். CG பவர் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. மகாராஷ்டிரா நாசிக்கில் அவங்களுடைய ஸ்விட்ச் கியர் யூனிட் அவங்க திறந்திருக்கிறாங்க. கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸை துவங்கி இருக்கிறாங்க. இதோடைய உற்பத்தி திறன் ஆண்டிற்கு 7,200 யூனிட்ஸ். அரபிந்தோ ஃபார்மா தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. ரியூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து இது.
ஹிட்டாச்சி எனர்ஜிக்கு சிட்டி கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க, பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 46,700, இப்போ 36,525 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஹிட்டாச்சி எனர்ஜி. ஜிஇ வர்னோவா டிஎன்டி இந்தியாவுக்கு பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் 6,200, இப்போ 5,084 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சிஜி பவருக்கு சிட்டி பை ரேட்டிங் கொடுக்குறாங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 1,100, 937 பக்கத்தில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சிஜி பவர். சீமென்ஸ் எனர்ஜி இந்தியாவுக்கும் சிட்டி நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்குற டார்கெட் 4,000, இப்போ 3,700 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு US டாலருக்கு நிகராக நேற்று 7 பைசா ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு, 95.83 லெவலில் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்குக்கு மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தொடர்ந்து பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 1,750, இப்போ 1,250 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐசிஐசிஐ வங்கி. வேதாந்தா தரப்பு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. அண்மையில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சோதனை நடத்தியிருக்காங்க மும்பை டெல்லி ஆஃபீஸில் வேதாந்தா உடையதில். ஸோ அது சம்மந்தமாக அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஜூன் 1ஆம் தேதி துவங்கி ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த சோதனை நடந்தது. இடி தரப்புலேருந்து எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படலை, எந்த பெனால்ட்டியும் போடலன்றது விளக்கம் கொடுத்துருக்காங்க வேதாந்தா. விப்ரோ நிறுவனத்தில் ஒரு புது சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. டிசிஎஸ்க்கு பிறகு அதே மாதிரியான ஒரு சர்ச்சை இப்போ விப்ரோவில் ஏற்பட்டிருக்கு. என்டிடிவிலேருந்து கிடைத்த ஒரு தகவல், பூனே கேம்பஸ்லேருந்து ஒருத்தர் ராஜினாமா செய்திருக்கிறாரு. அவருடைய பாஸ் மீது தான் குற்றச்சாட்டு. ஒரு பெண் தான் பாஸாக இருந்திருக்கிறாங்க. அந்த பெண் கட்டாய மத மாற்றத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க, வலுக்கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால தான் ராஜினாமா செய்திருப்பதாக இப்போ ஒரு குற்றச்சாட்டு. அவங்க போலீஸ்லையும் புகார் கொடுத்துருக்காங்க, ஹியூமன் ரைட்ஸ் பாடியிலையும் அவங்க புகார் கொடுத்துருக்காங்கன்னு என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிசிஎஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், மத்திய அரசு அவங்களுடைய மினிஸ்ட்ரீஸில் ஏஐ ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு 6 நிறுவனங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் டிசிஎஸும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. என்டிடிவி ப்ராஃபிட்டில் எந்தெந்த நிறுவனங்கள் இருக்கிறாங்க அந்த 6லன்னு பார்க்கும்போது டிசிஎஸ் ஒன்று, மற்றொன்று என்இசி லிமிடெட், அவங்க எல்லாமே கிண்ட்ரைல் சொல்யூஷன்ஸ், இன்னஃபு லேப்ஸ், கோரோவர்.ai மற்றும் கேக்டஸ் கம்யூனிகேஷன்ஸ், இவங்க தான் அந்த 6 நிறுவனங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு ஏஐ ரோல் அவுட்டுக்காக. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. ஹிண்டால்கோ குறித்து எக்கனாமிக் டைம்ஸ் மற்றும் சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க இட்டர்னியா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை திறந்திருக்கிறாங்க நியூ டெல்லியில் நேற்று. இது ப்ரீமியம் பில்டிங் சொல்யூஷன்ஸ் மார்க்கெட் விரிவாக்கத்துடைய பாகமாக அவங்க இட்டர்னியா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை திறந்திருக்கிறாங்க. இட்டர்னியா வழியாக அவங்களுக்கு 1,000 கோடி ரூபாய் வருவாய் நிதியாண்டு 2029 வரும்னு எதிர்பார்க்குறாங்க ஹிண்டால்கோ. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ் மற்றும் சிஎன்பிசி டிவி 18லேருந்து. சிஎட்டுடைய மேனேஜ்மெண்ட் சிஎன்பிசி டிவி 18க்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க கேம்சோன்ற நிறுவனத்தை செப்டம்பர் 2025 வாங்கி இருந்திருக்கிறாங்க. இந்த கேம்சோ வழியாக $150 மில்லியன் வருவாய் கிடைக்கும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க மேனேஜ்மெண்ட். நிதியாண்டு 2027-28 இந்த $150 மில்லியன் வருவாய் கேம்சோ வழியாக வரும்னு அவங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. மீஷோ நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு, 5% விழுந்தது. இப்போ தொடர்ச்சியாக 8வது நாள் நேற்று ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு மீஷோ. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. தொடர்ச்சியாக 8 நாட்கள் வீழ்ச்சியை பார்த்துருந்தாலும் ஐபிஓ விலையுடன் ஒப்பிடும்போது அதிகமாக தான் இருக்குங்க. ஐபிஓ $111 இருந்தது, அதுடன் ஒப்பிடும்போது 50% ப்ரீமியமில் தான் இப்போவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி கீழே வரக்கூடிய ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் சில புது கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. அவங்களுடைய கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் புது கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. குறிப்பாக 2 ஃபண்ட்ஸ்லிங்க, ஒன்று ஹெச்டிஎஃப்சி கோல்டு இடிஎஃப், மற்றொன்று ஹெச்டிஎஃப்சி கோல்டு இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். ஸோ இது இரண்டிலையும் நம்ம முதலீடு செய்யும்போது புது கட்டுப்பாடுகள் ஜூன் 8ஆம் தேதி முதல் அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க. சில விஷயங்கள் என்னென்னு பார்க்கும்போது, இப்போ 25 கோடி ரூபாய் அல்லது அதற்கு மேலே நம்ம முதலீடு செய்கிறோம் இந்த 2 ஃபண்ட்லனா அது இனிமேல்ட்டு செய்ய முடியாது. ஸோ அது ஒரு புது கட்டுப்பாடாக கொண்டு வராங்க. மற்றொன்று, இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் ஹெச்டிஎஃப்சி கோல்டு இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் நம்மளால் முதலீடு செய்ய முடியும். அதாவது ஒரு யூசர் ஒரு மாதத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் முதலீடு செய்ய முடியும். ஸோ இந்த புது கட்டுப்பாடுகளை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய எக்கனாமிக் சிச்சுவேஷனை கருத்தில் கொண்டு இதை கொண்டு வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல், இது நேற்றுக்கான டேட்டா. ஃபிசிக்ஸ் வாலா 16% அதிகரித்தது, ஜி என்டர்டெயின்மெண்ட் 11%, ஆனந்த்ராஜ் 8%, ஜென் டெக்னாலஜிஸ் 7%, ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி 7%, ப்ளூ ஜெட் ஹெல்த் கேர் 6%, ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் 6%, விஜயா டயக்னாஸ்டிக்ஸ் 6%, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் 6%, தேஜஸ் நெட்வொர்க்ஸ் 6% அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஜூபிலன் இன்கிரேவியா 2% வீழ்ச்சி, லீலா பேலசஸ் ஹோட்டல்ஸ் 2% விழுந்தது, டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2% வீழ்ச்சி, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 3% விழுந்தது, பிஹெச்இஎல் 4% வீழ்ச்சி, மீஷோ 6% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.